guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது PKXD தான். நம்ம முக்கியமாக சொல்லணும்னா இப்போ நான் ஃப்ரைடே வரப்போகிற ஃப்ரைடே நம்ம SRNJ ப்ரோ கூட விளையாட போகிறோம். நானும் விளாக் எடுப்பேன், அவரும் விளாக் எடுப்பார். புதுசாக பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக. நான் புது வீடு வாங்கியிருக்கேங்க. உனி இதுக்கு செட்டப் பண்ணேன், அதெல்லாம் அப்புறமா பார்த்து. நம்ம இப்போ போய் இது சீக்ரெட் பேஸ் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அப்புறம் நான் அந்த விஷயம் சொல்லல, பின்னாடி இருக்கு. ஜீவன் ப்ரோ மட்டும் இதுக்குள்ள வந்தாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா கண்டுபிடிச்சிருவாரு. ஆமாம், உள்ள போகலாம் போடுறா. எங்கே இந்த சீக்கிரம் இங்கே இருக்கு. கீழே போகும் எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. டாடாட்டா, இதுதான் சீக்ரெட் பேஸ். இப்போ பாருங்க, சிடா அப்படி இப்போ இன்னொரு காட்டுறோம். நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு சீக்ரெட் பேஸ் அப்படின்னு நினைப்பீங்க. இப்படி க்ளோஸ் பண்ணி உள்ளே இல்லை, அவர் வந்துட்டாருன்னு வைங்க, இந்த சவப்பெட்டிக்குள்ளே போய் கற்றுக்கிட்டுடா அப்படியே மூடி விட்டாங்கன்னா அதனால அப்படியே பிடிக்க முடியும். ஓகே வரலாம். அவர் உள்ளே போனோடனே இதை வச்சு கூட்டிகிட்டு வரலாம். அவர் மேலே வெளில எப்படி கட்டுவார். என்ன நான் பார்த்து ரசிக்கிறேன். நம்ம இப்போ வீட்டுக்கு வெளில போகலாம். டேரக்டாக சரி அவர் இந்த நம்மளோட முக்கியமான சீக்ரெட் பேஸ் நம்மளோட இதுக்குள்ளே போயிடுறீங்க. அவரை இப்படி வந்து இதனடா ரூமு அப்படின்ட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இப்படி சும்மா ஒரு ஜன்னல் தான் நினைப்போம். நாங்கள் அப்படியே கண்டுபிடிச்சோம். அப்படியே நம்ம மேலே போயிட்டோம்னா என்னடா அது ஸ்டெப்ஸ் சரின்னு சொல்லிட்டு அப்படி போவார். நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி குதிக்கிறோம். அவர் இந்த ரூம்குள்ளே எங்கேயாச்சும் இருப்பார், இல்லைன்னா மேலே குதி இருப்பார். இப்படியே மேலேருந்து அவர் கீழே இறங்கி இப்படி கண்ணாடி மேலே ஒரு குதி, அங்கே ஒரு குதி, அவ்வளோதான். அப்புறம் அவர் கீழே வந்தால் மேலே பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் நம்ம ப்ரோ என்னால் கண்டுபிடிக்க முடியல ப்ரோ அப்படின்னாலும் நம்ம இப்படி எடுத்து டடா அப்படின்ட்டு குதிச்சோன்னா அவர் ரொம்ப ஆச்சரியமாயிருவார். இன்னொரு சீக்ரெட் பேஸ் இருக்கும். அப்புறம் இன்னொன்று இருக்குது செகண்ட் சீக்ரெட் பேஸ். ஃப்ரைடே வரப்போகிற ஃப்ரைடே 21 அப்போ வந்து செம ஃபன்னாக இருக்க போகுது. சரி கைஸ், இப்போ நம்ம போகிறோம். கைஸ் பறக்கிறோம், ஆகாயத்தில் பறக்கிறோம். கீழேருந்து எவனோ பார்ப்போம், அதிகமே தான் மனுஷன் பறக்கிறான். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஹியூமன்ஸ் அங்கங்கே நிற்கிறது கூட தெரியும். ஜீவன் ப்ரோ இப்படி வந்தாருன்னா தெரியவே தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இங்கே இதுவே தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னு வைங்க. ஐயோ மேஜிக் டே அப்படியே மாலை வெட்டி. அப்புறம் இன்னொன்று இருக்கு. இதுதான், இது மேலே இப்படியே ஏறி நின்றுட்டோன்னு வைங்க, கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் ஜீவன் ப்ரோ இந்த PKXD ஐஸ்கிரீம்
செம்ம ஃபன்னா அந்த டைம் இன்னொரு இது இருக்கு, நான் அதை காட்டுறேன். மேலே ஏற மாட்டேங்குது. இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல்குள்ளே குதிக்க போகிறோம். அது எப்படி மேலே மேலே நேம் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே தான் இன்னொரு சீக்ரெட் இருக்கு. குதிச்சிட்டிங்களா அப்படியே கீழே போய்க்கலாம். அப்படியே கீழே 2 நிமிஷம் ட்ராவல் பண்ணுவேன். ஒரு பக்கம் 2 நிமிஷம் அப்புறம் 1 நிமிஷம் அப்படியே ஒரு பக்கம் மாதிரி தெரியும். உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு செம்ம பிளேஸ் இருக்கு. இதில் அவரு இதை தாண்டி இதுக்குள்ள வந்தாருன்னா நம்ம இங்கே போய் எழுதிப்போம். அப்படியே டவுட் பாக்ஸ் எடுத்தலாம். இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டோன்னா ஒரு நாள் கண்டே பிடிக்கும். அவர் பாட்டுக்கு போயிடுவார், தோல்வி வச்சுக்குவார். நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போக நம்ம அந்த வெடியை வெடிச்சுட்டு வருவோம். அப்புறம் இன்னொரு சீக்ரெட் பேஸ்க்கு அது என்னன்னா பாலம். எனக்கு நேரம் ஒன்று இருக்குங்களா, இதில் ஏறணும். ஏறது பெரிய சவால். அவர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அந்த ஒரு பொண்ணு கோவில் போகிறீங்க கண்டுக்கவே எப்படிங்க ஒரு மனுஷன் மேலே நிற்கிறோமே, அதிகமான மனுஷனாச்சு பார்த்து போகலாமேன்றதுல இல்லை. சரி கைஸ், நம்ம இப்போ போய் வண்டி வாங்கணும் முதல்ல. ஏன்னா அப்போ தான் சட்டு புட்டுன்னு போக முடியும். இல்லை ப்ரோ, நம்ம போய் இது வாங்கிக்கலாம், ஃப்ளைட் வாங்கிக்கலாம். அப்போ மேலேருந்து வாட்ச் பண்ணுவேன். அதுவும் ஒரு சீக்கிரம் பேச மாதிரி 2 டைம் அம்மாவில் வீடு வாங்குறதுக்கு செலவு. சரி கைஸ், நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். வண்டி வாங்கணும். வண்டிக்குலாம் கொடுக்குறீங்க 1000 ரூபாயா? நாங்கள் பிரமிட் ஹவுஸ் வாங்கணும், இல்லைன்னா கோட்டை வாங்கணும். நம்ம மக்களே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு ஐயாவுக்கு டென்ஷன் ஆகிடும். வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம ஜீவன் ப்ரோவும் நம்மளும் உட்கார்றது. பஸ்ஸே காசு பஸ் சொல்ல கேட்கவே இல்லையா? இன்னொன்று இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் போனோம்ல வெடி வெடிக்கணும்னு வரணும்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் நம்ம வந்து அதுமாதிரி போகிறத பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சைக்கிளே குடிக்க போகிறோம். பெரிய சவால் தான் ஆயிடுச்சு. சைக்கிளில் போக முடியல. சரி சைக்கிள் என்ன ட்ரை பண்ணலாம். அப்படியே இருந்த சைக்கிள் ஸ்கூல் மேலே இதே ஒரு சீக்கிரம் இங்கே தாவலன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனால் யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. இது மேலே ஏறினாங்கன்னா ஜாலி முடிஞ்சு. அப்படியே ஏறி இப்படி போனாலும் வைங்க. இது ஒரு சீக்ரெட் பேஸ். அவர் அங்கே வந்தாருன்னா நம்ம ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். ஓகே, அப்படியே இதுலேருந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகுங்க பக்கம். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. இங்கே பாருங்க, இப்போ அந்த ப்ரோ இங்கே வந்துட்டாருன்னு தோல்வி ஒத்துக்கிட்டாருன்னா பீஸா டெலிவரி கிட்ட வந்து வெடிக்கணும். அதுதான் நம்ம பிளான். இப்போ நம்ம லிவரை ஆஃப் பண்ணி அவர் அங்கே வந்தாருனாலும் லிவரை ஆஃப் பண்ணி விட்டோன்னு வைங்க. இருக்குது இந்த லிவர், இதை ஆஃப் பண்ணி விட்டோன்னா வர முடியாது. ஆஃப் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்க, யாருனாலும் வரவே முடியாது. வருவானுங்க, அதுமாதிரி மனுஷனுங்க. அதான் சொல்லி வாய் மூட்டல. அப்புறம் நம்ம இன்னொரு
இன்னொரு கேம் விளையாட போகிறோம். டாக்ஸின்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். அது என்னன்னா இப்போ இது ஆடு பார்க்கணும் கைஸ். இது வேறு ஷாப்னு வருது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்களா? ஐயோ மண்டையில் கொண்டே மறந்துட்டேன். இதை பார்த்தீங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம டாக்ஸி அந்த ப்ரோ கூட ஃபன் பண்ண போகிறோம். எப்படி ஃபன் பண்ண போகிறோம்? அவர் என் வீட்டுக்கு போயிருந்தாங்க. நம்ம இது மேலே கொண்டு போய் விட்டுருவோம். இது மேலே கொண்டு போய் விட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் வாழை குறைச்சிருக்கோம் கடங்காட்டா. அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு போவோம். போய் ஒருத்த மேலே இடிக்கணும். ஹெட்ஷாட் பொண்ணு எல்லாமே பண்ணணும். அப்படி இங்கேருந்து குடிச்சிட்டோன்னா செட்டா அப்படின்பாரு. இறங்கவே விடக்கூடாது. எப்படியாச்சும் ஒரு லெவலில் உட்கார முடியுமா? அப்போ எல்லாம் சுற்றி அரட்டி ஃபுல்லாக காட்டி எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டில் விடணும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு பிரமிட் ஆஃப் பார்த்தோம்னா இதற்கு என்னாச்சு? என்னடாச்சு? லாக் ஆயிடுச்சு. சரி கைஸ், இவ்வளோதான் பிளான்ல சொல்லியாச்சு. பக்கு வேற ஆயிடுச்சு. இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம்.